இறைவன் மிகப்பெரியவன். உள்ளங்களில் அன்பை அவனை உருவாக்கினான். ஒரு பாட்டியும் ஒரு பேத்தியும். பாட்டி பசியாற்றும் திட்டத்தினுடைய பொறுப்பெடுத்து செய்ய, பேத்தி அதுக்கு போஸ் கொடுத்து நிற்க. இப்படி இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த பசியாற்றும் திட்டத்தில் அவ்வளோ அழகான பொறுப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பேரம்பேத்தியெல்லாம் எடுத்த காலத்தில் இந்த தாய் இன்றைக்கி ஏழை மக்களுக்காக உணவு சமைக்கக்கூடியதுக்கு பொறுமையாக உட்காந்து புதினாவை எடுத்து அந்த குச்சியை தனியாக எடுத்து வைக்கிறார்களே, எதற்காக தெரியுமா? இப்படி தோட்டத்தில் நட்டு வைக்க, அது நாளைக்கு சிறு சிறு இலைகளாய் தழைந்து அடுத்த உணவுக்கு பயன்படும் இல்லையா? இதெல்லாம் இவர்களிடத்தில் இருந்து இவர்கள் அனுபவங்கள் நமக்கு தந்த பாடங்கள். இதோ அவளுடைய தோழி. அந்த தோழி கால் நீட்டிக்கொண்டு உட்காந்து அந்த கொத்தமல்லி தலைகளை கரிசனமாய் எடுத்து அதில் ஒவ்வொன்றாய் வெட்டி தேவையில்லாதவற்றை பிரித்து நமக்கு ஆகுமானவற்றை பிரித்தளிக்கக்கூடிய இது வாழ்க்கையின் அனுபவம்தான், வாழ்க்கையின் படிப்பினை தான். வாழ்க்கைக்கும் இதுதான். தேவையில்லாதவற்றை அழகாய் பிரித்து தேவையானவற்றை அடுத்த தலைமுறைக்கு தரக்கூடிய இந்த முதிய வயது மிக அழகானது. அதில் ஏழைகளுக்காக அந்த காலகட்டத்தை பயன்படுத்துவது அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமானது. சுபஹான் அல்லாஹ். இந்த கால்களை அல்லாஹ் சுவனத்தில் குடுகுடுவென்று ஓடி சந்தோஷமாய் பறந்து திரியக்கூடிய சுவன கிளிகளாய் அல்லாஹ் ஆக்கி தரமாட்டானா? அந்த படிப்பினைகளை இந்த தோழிமார்கள் 2 பேரும் எங்களுக்கு தந்தாங்க. நட்பென்றால் என்ன? சிறு வயதிலிருந்து ஒன்றாயிருந்து நட்புடன் பழகி இன்றைக்கு வயது முதிர்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் முட்டி வலியோடு நடக்க முடியாத காலத்திலும் நாம் ஒன்று சேர்ந்து இதோ அல்லாஹ்வுக்காக ஏழைகளுக்காக பணி செய்கிறோம் என்று இவர்கள் காட்டி தருகிறார்களே, உன்னதமான தோழிமார் கதை. இந்த தோழிமார் கதை நமக்கு தரக்கூடிய படிப்பினை அத்தனை அழகானது. இவர்கள் எல்லோரும் சந்தோஷமாய் இந்த ஞாயிறு பொழுதில் ஒன்று கூடி பிள்ளைகளுக்கு பேத்திகளுக்கு வழிகட்டி சிரிப்பு கூட்டி அவர்களோடு விளையாண்டு கொண்டு இந்த சமையலை செய்த இந்த அழகினும் அழகு. இந்த உலகத்திலேயே மிக கொடுமையானது நட்பில்லாமல் வாழ்வது. ஆனால் இவர்கள் காட்டக்கூடிய இந்த பாதையும் பயணமும் மிக அழகானது. அல்லாஹ்வுக்கான இந்த நட்புகள் எல்லாருக்குமான படிப்பினைகள். இந்த பாட்டிமார்கள், இந்த தோழிமார்கள் நமக்கு எவ்வளவு கதை சொல்லித் தருகிறார்கள். இவர்களுடைய பிள்ளைகள் சிறு வயதில் நட்ட இந்த மரம் இன்றைக்கு எங்களுக்கு நிழலும் அழகிய தேங்காயும் தருகிறது. அவ்வளவு இனிப்பு சுவை. எப்போதோ பல ஆண்டுகளுக்கு முன்னால் நட்டு அவர்கள் பல தூர மைல்கள் தாண்டி போய் பயணிக்கிறார்கள், வேலை செய்கிறார்கள். ஆனால் இந்த மரம் இன்றைக்கு தருகிற இந்த சுவாரஸ்யம், இந்த கண்ணுக்கு குளிர்ச்சியான இந்த நிழல் வார்த்தைகளால் விளக்க முடியாது. எனக்கு கடைசி வரைக்கும் ஃப்ரெண்டே இல்லை தெரியுமா, எனக்கு ஷேர் பண்ணிக்கிறதுக்கு யாருமே இல்லை தெரியுமா அப்படின்னு பேசிக்கக்கூடிய பெண்களை பார்த்து இதோ நான் அடையாளம் காட்டுகிறேன். வாழ்க்கையில் ஒரே ஒரு தோழியையாவது தக்க வைத்து பாருங்கள். வாழ்க்கை அத்தனை அழகானது. இதோ இந்த 2 தோழிகளும் நமக்கு தரக்கூடிய படிப்பினை அதுதான்.